Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள அதிக வரி விதிப்பு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக அமையும் என இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் துவூரி சுப்பராவ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜவுளி மற்றும் ரத்தினங்கள் போன்ற தொழிலாளர் மிகுந்த ஏற்றுமதி துறைகளில் 50% அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயில் சுமார் 2% மதிப்பிலான ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும். இதனால் பலர் வேலைகளை இழக்க நேரிடும் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரி விதிப்பால் இந்தியாவின் வளர்ச்சி ஒரு வருடத்திற்குள் 20 முதல் 50 அடிப்படை புள்ளிகள் குறையக்கூடும். இந்தியாவின் முன்னாள் நிதி செயலாளராக பணியாற்றிய சுப்பராவ், அமெரிக்க அதிபரால் செயலிழந்த பொருளாதாரம் என முத்திரை குத்தப்படுவது இந்தியாவின் நற்பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறியிருக்கிறார். இந்தியா, ரஷ்யா 2 நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தார். 2 நாடுகளும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்களே அழித்துக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த அளவிலேயே வர்த்தகம் செய்து வருகிறது. ஏனெனில் இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் உலகிலேயே மிக அதிகமாக உள்ளன. அதேபோன்று ரஷ்யாவுடன் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை. ஆகவே இப்போது இருப்பது இப்படியே இருக்கட்டும். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெத்வதேவ் இன்னும் தன்னை ஜனாதிபதியாக நினைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அவர் ஆபத்தான பாதையில் செல்கிறார். இந்தியா, ரஷ்யா 2 நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஜவுளி, காலணி, ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்ற விலை போட்டி மற்றும் பெருமளவு உற்பத்திக்கு பெயர் பெற்ற தொழிலாளர்கள் மிகுந்த துறையில் லாப வரம்புகள் குறையும். அப்போது இந்த துறைகளும் பாதிக்கப்படும். ஆர்டர்கள் திசை திருப்பப்படும், வேலைகள் பறிபோகும் மற்றும் ஆலைகள் சுருக்கப்படும். இதன் தாக்கம் ஒரு சமத்துவமற்றதாக இருக்கும். வருமான ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கும். சீனாவின் அதிகப்படியான தொழில்துறை உற்பத்தி திறன் மற்றும் அமெரிக்க சந்தையை இழப்பதற்கான இழப்பீடாக நமது சந்தைகளில் அவர்கள் மலிவாக பொருட்களை கொட்டுவதற்கான வாய்ப்பையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். மேலும் அதிகரித்த வரி விதிப்பு நமக்கு சீனா +1 இலக்கை பாதிக்கும். உள்நாட்டு வர்த்தக தடைகள் மற்றும் அதிக செலவுகள் காரணமாக உலகளாவிய மதிப்பு சங்கிலியில் நுழைவதற்கே நாம் ஏற்கனவே போராடி வருகிறோம். ஏசியா மற்றும் தெற்காசிய போட்டியாளர்களை விட அமெரிக்காவின் அதிக வரியை எதிர்கொள்வது இந்த ஒருங்கிணைப்பை இன்னுமே கடினமானதாக்கும். அமெரிக்கா 50% இறக்குமதி வரியை தொடர்ந்தால் இந்திய ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக ஜவுளி, ரத்தினங்கள், மின்னணு சாதனங்கள், மருந்துகள் போன்ற துறைகளில் சரியான யுக்திகளை கையாள வேண்டும் என கூறியிருக்கிறார் சுப்பராவ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் இந்தியாவின் ஏற்றுமதி துறையில் ஆண்டுக்கு சுமார் $7 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய மதிப்பில் 60,000 கோடி ரூபாய். இந்த பாதிப்பு பல முக்கிய துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வுகளும் தெரிவிக்கிறது. ரசாயனங்கள், உலோகப் பொருட்கள், நகைகள், வாகனங்கள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற துறைகள் வர்த்தக போரினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடும். குறிப்பாக ரசாயனங்கள் மற்றும் உலோகப் பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக சரிவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாகன ஏற்றுமதி சுமார் 15% வரையும், மருந்து ஏற்றுமதி 30% வரையும் குறையக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக சமநிலையில் குறிப்பிடத்தக்க சவால்களை உருவாக்கும். ட்ரம்பின் பரஸ்பர வரிகள் விதிக்கும் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அதிக பாதிப்பை சந்திக்கும் என மார்கன் ஸ்டான்லி மற்றும் நெமுரா ஹோல்டிங்ஸ் இன்க் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்விரு நாடுகளும் அமெரிக்க பொருட்கள் மீது 10 முதல் 25% வரை வரிகளை விதிக்கின்றன. தற்போது அமெரிக்கா இந்த நாடுகள் மீது 10%க்கும் குறைவான வரிகளையே விதித்து வருகிறது. ஆனால் பரஸ்பர வரிகள் விதிக்கும் கொள்கையால் அமெரிக்காவும் இதே அளவிலான வரிகளை விதிக்கப் போகிறது. இந்திய இறக்குமதி வரி அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.